ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எவ்வளவோ துளைத்து விட்டாய். இதற்கு பிறகு துளைக்க எதுவும் இல்லை. அதனால் சிரித்து கொண்டே இரு. எத்தனை நாள்தான் அழுது கொண்டே இருப்பாய்? வாழ்க்கையில் சிரித்தபடி இரு. ஏனென்றால் இதற்கு மேல் நீ துளைப்பதற்கு என்ன இருக்கிறது? வாழ்க்கையை தொலைத்தாய், உன்னுடைய மரியாதையை இழந்தாய், உன்னிடம் இருக்கும் கொஞ்ச நல்ல விஷயத்தையும் நீ இழந்தாய். உன்னிடம் இருக்கும் செல்வங்கள், உறவுகள் அனைத்தையும் இழந்து இப்பொழுது அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால் தான் சொல்கிறேன், இதற்கு மேல் நீ கவலைப்பட ஒன்றுமே இல்லை. சிரித்து கொண்டே இரு. ஏனென்றால் இதற்கு மேல் உன்னை விட்டு போக என்ன இருக்கிறது சொல்? நீ ஆசைப்பட்டது அனைத்துமே உன்னை விட்டு போய்விட்டது. இதற்கு மேல் நீ கவலையும் படக்கூடாது. ஆனால் இதற்கு மேல் நீ யோசிக்க வேண்டியது போனதை எப்படி மீட்பது என்பது அல்ல. போனதை விட அதிகமாக நாம் எப்படி நம் வாழ்க்கையில் வாழ்வது, சுதாரிப்பாக இருப்பது என்று மட்டும்தான். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ அதிகமாகவே கஷ்டப்பட்டு விட்டாய். என்னுடைய தங்கத்திற்கு இனிமேல் நல்லதை தான் நடக்க நான் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறேன். இதற்கு மேல் உன்னை கொடுமைப்படுத்தவோ, உன் வாழ்க்கையில் இனி உன்னை கஷ்டப்படுத்தவோ நான் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேன். இனி அனைத்துமே நல்ல முறையில் நடக்க நான் வைப்பேன். அதை நீ நம்பிக்கையோடு இரு. இனி உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை நீ நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். பயப்படாமல் உபயோகப்படுத்திக்கொள். இதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீ துளைத்தாய். ஆனால் நான் உனக்கான சந்தர்ப்பத்தை தருகிறேன். இந்த முறை உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு தருகிறேன். அதனால் நீ எதையுமே நினைக்காதே. எல்லா விஷயத்தையுமே உனக்கு சாதகமாக அமைத்துக்கொள். ஏதாவது ஒரு தவறு நடக்கப் போகிறது என்றால் அதை முன்பே உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நீ முடிவெடுத்து தப்பித்துவிட. அதை விட்டுவிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும், எதுவும் நடக்காது என்று நினைக்காமல் நீயே முன் ஜாக்கிரதையாக இருந்து கொள். அதுபோல ஏதாவது ஒரு வாய்ப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவது போல உனக்கு கிடைத்தால் அதையுமே நீ உபயோகப்படுத்திக்கொள். இது கடவுள் கொடுத்ததா, இல்லை நம்மை வாழ்க்கையில் இன்னும் கீழே தள்ளுவதற்காக வருவதா என்று யோசிக்காமல் இது கடவுள் கொடுத்ததுதான் என்று நம்பிக்கையுடன் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கொள் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் எதையுமே நான் தவறாக நெருங்க விட மாட்டேன். அதனால்தான் சொல்கிறேன், சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் உனக்கு இல்லை. பெரிய பெரிய கவலைகள் தான் இருக்கிறது. சீக்கிரமாக பார், அனைத்து கவலைகளிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். இனி நான் தரப்போகும் அனைத்தையுமே தாராளமாக மனதார பெற்றுக்கொள். இனி எந்த ஒரு தவறுமே உனக்கு ஏற்படாத வகையில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன். இதற்கு முன்பு நீ என்னென்னவோ செய்தாய். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தையுமே காப்பாற்ற. ஆனால் உனக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை. ஆனால் நான் இப்பொழுது சொல்கிறேன், உனக்கு ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் முடித்து வைத்து சந்தோஷத்தை பிறக்க வைக்கிறேன். நீ என்னுடைய குழந்தை அல்லவா? இனி அனைத்தும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். தைரியமாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தைரியமாகத்தான் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நீ நம்பத்தான் வேண்டும். எப்பொழுதும் இருப்பேன், உனக்காக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையை மாற்ற எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.